சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரோஹிணியை பற்றி எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருது தினேஷ் மூலமாக. தெரிஞ்ச இப்படிப்பட்டவன் அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்பவே சத்தம் போட்டு அனுப்பி விட்றாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க ரோஹிணி. இல்லை, வாய்ப்பே இல்லை, நீ போய்கிட்டே இரு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ்கிட்ட வராங்க. மனோஜ், நல்லா இருப்பீங்க மனோஜ், நம்ம வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு நினைவு இல்லையா? நான் உங்களுக்கு வேண்டாமா? இந்த ரோஹிணி இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துருவீங்களா அப்படிங்கிறாங்க. பேரே நீ போய் சொல்லியிருக்க, உன் உண்மையான பேர் கல்யாணி. இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட எவ்வளோ போய் சொல்லியிருக்கே தெரியாது. என்னை மட்டும் தான் கல்யாணம் முடிச்சிருக்கியா? இல்லை வேறு யாரையும் இதே மாதிரி அடுத்த தெருவில் யாரையும் கல்யாணம் முடிச்சிருக்கியா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோஹிணி சொல்கிறாங்க, மனோஜ் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதங்க. எனக்கு முதல்ல கல்யாணம் ஆனது உண்மை தான், அதன் விளைவாக ஒரு குழந்தை இருக்கிறது உண்மை தான். அந்த வாழ்க்கையும் நானும் அமைச்சிக்கிட்டது எங்கள் அம்மா. வேறு வழியே இல்லாமல் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக போச்சு. இப்படி இருக்கும்போது தவிர்க்க முடியாமல் அது தவறி போகுது. தவறி போன பின்னாடி நான் யாருமே வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், தனிமையே போதும்னு சொல்லி இருக்கும்போது தான் உங்களை நான் பார்த்தேன். உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சி போனது. சரி, நம்ம மாதிரி இவரும் இருக்கிறாரு, ஒரு பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டார், வாழ்க்கையை ஏமாந்துருக்கிறாரு. நம்ம எதையுமே எதிர்பார்க்காம வாழ்க்கை இழந்துட்டோம். அதே மாதிரி இவரும் இருந்துட்டார், ரொம்ப நம்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தான் நான் சரி ரைட், இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ பொய்களை சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நீ ஒவ்வொரு பொய்யா சொல்லிக்கிட்டு இருப்ப, நான் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு இருக்கணும், அதெல்லாம் சரி வராது. நீ போயிட்டே இரு. எப்போ நீ பணக்காரி இல்லை ஏழை அப்படின்னு தெரிஞ்சிச்சோ அந்த மறு நிமிஷமே நீ வேண்டாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். நீ வரி வரியாக பேச வேண்டாம், கேட்க நான் தயாராக இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், பார்த்தியா மீனா, அவனுக்கு தான் வாழ்க்கையில் அந்த பிள்ளை ஏமாற்றிட்டேன், என் வாழ்க்கையை சோழி முடிச்சிச்சு அப்படின்லாம் கேட்குறதுக்கு இல்லை. அவனுக்கு பணக்காரி இல்லை அது தெரிஞ்சோன்னா வேண்டாங்க, இவனோ ஒரு ஆளா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ரோஹிணி, இவ்வளோ பொய்களையும் சொல்லியிருக்கீங்களே, என்னைக்காவது தெரிஞ்சிடும்னு நினைக்கலையா அப்படிங்கிறாங்க. மீனா, உங்கள்கிட்டலாம் நான் பேச வரும்ல, நான் பேச வேண்டியது ரெண்டே பேர் தான். ஒன்று மனோஜ், இன்னொன்று விஜயா ஆண்டி. மனோஜ் என் கூட வாழுதார் அப்படின்னு சொன்னால் நாங்கள் தண்ணி கொடுத்துடும் போது தயாராக இருக்கோம். இல்லை, நாங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு தான் அப்படின்னு சொல்லி ஆண்டி சொன்னாங்கன்னா இந்த வீட்டில் இருக்க தயாராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உன்னை விஜயா சொல்கிறாங்க, உன்னெல்லாம் இவ்வளோ நேரம் பேச விட்டு பார்த்தது ரொம்ப தப்புடி. இவ்வளோ பேர் கொழு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க, இந்த இடத்துல நான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க வரும்போல ஒழுங்கு மரியாதையாக கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா, நம்ம வீட்டுக்கு நிறைய விருந்தாளர்கள் வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி இப்படி பேசுகிறது தவறு, நம்ம எதனாலும் பிறகு பேசிக்கலாம், அந்த பூஜை முடியட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இது சரியாக வராது, இவ்வளோ வெளியே போனால் வெளியே போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நானும் அதை சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேங்க, இது என் வீடு தானே, ஒழுங்கு மரியாதையை வெளியே போ, இல்லைனா போலீஸை வர சொல்லி உன்னை உள்ளே அனுப்பிடுவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஆண்டி, என்ன ஆண்டி இப்படிலாம் பேசுகிறீங்க? மாதம் உங்களுக்கு 5000 செலவுக்கு தந்தேன். கேட்கும் போதெல்லாம் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு நான் கல்லாலேருந்து பணம்லாம் எடுத்து தந்தேன். உங்களை நல்லா தானே ஆண்டி பார்த்துக்கிட்டேன். இப்போ நான் பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சோடனே நான் அனுப்புகிறீங்க அப்படிங்கிறாங்க. உன்னை என் பையனுக்கு கட்டி வச்ச ஒரே காரணம், நீ அழகாக இருக்க, அறிவாக இருக்க, பார்லர் வச்சுருக்க, அப்படிலாம் அங்கே எதுவுமே கிடையாது. ஏன், நீ என் பையனுக்கு கட்டி வைக்கும் போது உனக்கு பார்லரும் இல்லை, ஒன்றும் இல்லை, வீடு வீடாக வேலை பார்த்துட்டு அலைஞ்ச. சரி, நம்ம மருமம் அப்படி இருக்கக்கூடாது, ஒரு பணக்காரி கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என் வீட்டு பத்திரத்தை என் புருஷன்கிட்டையோ என் பிள்ளைகள் மார்ட்டையோ என் மாமியார்ட்டையோ யார்கிட்டையும் கேட்காம என் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு உனக்கு பணத்தை தந்தேன். நீ பார்லர் வச்ச, என்ன இன்றைக்கி பார்லர் வச்சு நீ எனக்கு செலவுக்கு அப்பப்போ நீ ஏமாற்றிட்டு இருந்திருக்க, அதான் நடந்திருக்கு. நீ இவ்வளோ காலமும் போய் சொல்லிக்கிட்டு தான் அலைஞ்சிருக்க. இந்த பொய் மட்டும் தான் சொல்லியிருக்கியா, வேறு எதுவும் போய் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிலல அப்படிங்கிறாங்க. அதை நான் சொன்ன போய் இது தான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இந்த முத்து மட்டும் அந்த தினேஷை உண்மையை சொல்ல வைக்கலன்னு வச்சுக்கோ, இன்னும் ஏமாற்றிட்டு தான் இருப்பேன், அதனால் சரி வராது, நீ கிளம்பிட்டே இரு. எங்கள் குடும்பத்துக்குள்ள 1000 இருக்கும், இந்த குடும்பத்தில் நீ கிடையாது, கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், உங்கள் அம்மா இன்னைக்கு கிளம்பிடுன்னு சொல்கிறாங்க, நீ ஒரு வார்த்தை சொல்லி இருக்கட்டுமான்னு சொல்ல மாட்டியா அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு சொல்லணும், நீ தான் பணக்காரி இல்லையா, பிறகு ஏன் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்ல, உன்னெல்லாம் 4 போடு போடணும்ல, பணத்தாசைகளை பிடிச்சி தான் அவளை கட்டியிருக்கேனே, இல்லை ஒரு பொண்ணு கட்டணும்னு நினச்சா கட்டணும், மனசு தாண்டா வாழ்க்கை, பணமாட வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து அவன் சின்ன பிள்ளைலேருந்து அப்படி தான், என் அம்மா மாதிரியே விஷமாக வளர்ந்துட்டான், இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது. விஜயாவுக்கு என்ன புத்தி இருக்கோ அதே புத்தி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, என் புத்தி தான் என் பையனுக்கு இருக்கும், என் கூட வாழ மாட்டே, நீ வெளியே கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டின்னு நீ கூப்பிடாத, என்னை கூப்பிட தகுதி நீ எப்பவுமே இழந்துட்ட, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே அனுப்பிடுறாங்க. கதையுமையும் போட்டுட்டு வீட்டை பார்த்து வந்துடுறாங்க, வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. பூஜை நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, விஜயா, இப்படி அந்த பிள்ளைகிட்ட நடந்துக்கிடணுமா, மனோஜை வேணும்னு சொல்லி தான் இந்த பிள்ளை இவ்வளோ பொய் சொல்லியிருக்குன்னு சொல்கிறா, நீ கொஞ்சம் அதை யோசனை பண்ணக்கூடாதா அப்படிங்கிறாங்க.
இங்கே பாரு பார்வதி, பாவம் பார்த்தாலும் சரி வராது. அவள் வந்து ஏமாத்துறா. மனோஜ் வந்து நல்லா படிச்சிருக்கான், பெரிய ஆளாகிடுவாங்கிற ஆசையில் தான் அவள் வந்து கல்யாணம் முடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி சார் வந்து வெட்டி ஆஃபீஸர் தான், ₹10 பிரயோஜனம் இல்லாமல் தான் இருந்தார் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி தான் சொல்கிறாங்க, சரி விஜயா, அவன் ரோகிணியோட அப்பா பணம் அனுப்புனாருன்னு சொல்லித்தானே மனோஜுக்கு வந்து ஒரு 15,00,000 அக்கௌண்ட்டில் அனுப்புனதாக சொல்லி தானே பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த பணம் எப்படி வந்துச்சு? அப்பாவும் இல்லைங்கியே, அந்த பிள்ளை வந்து கொண்டு கொடுத்ததாக சொன்னாங்களோ, அப்போ எப்படி கொண்டு கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வந்து இப்படி முழிக்கிறாங்க. அப்போ மனோஜும் திருதுன்னு முழிச்சிட்ருக்காங்க. உடனே முத்து கேட்குறாரு, இதுக்கு பதில் சொல்லு. அவங்க அப்பா இல்லை மலேசியாவில், அது அப்பா பணக்காரங்க இல்லை, பணம் எப்படி 15,00,000 வந்துச்சு உன் அக்கௌண்ட்டில் அப்படிங்கிறாங்க. அது அப்பா தான்டா அனுப்புனாரு. என்னடா ஏமாற்றிட்டுருக்க? அவளுக்கு அப்பாவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் அப்பா எப்படி அனுப்புவார், அந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே ரவிங்க கேட்குறாரு, டேய் மனோஜ், இதில் ஏதோ உள்குத்து இருக்குது, ஒழுங்கு மரியாதை சொல்லல அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே அதான் ஏன்டா அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. முத்து, அவன் சரி கிடையாது, அவனை நம்ம ரூமுக்கு தூக்குங்க, பூஜை நடக்குது, நம்ம ரூமுக்கு தூக்கு அப்படிங்கிறாங்க. டேய் வாடா அப்படிங்கிறாங்க. மனோஜ் மேலே கையை எடுங்க அப்படிங்கிறாங்க விஜயா. எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறாங்க முத்துவும் ரவியும். இல்லை, அந்த பணம் வந்து நான் தான் வந்து ஒரு இடத்துல வாங்கி கொடுத்தேன் வச்சேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாரு. அண்ணாமலை சிரித்தோடனே என்னப்பா சிரிக்க அப்படிங்கிறாங்க. விஜயாவை நம்பி ₹100 காசு கொடுக்கணுன்னா அது பார்வதி மட்டும்தான். என்ன, அதுபோல் ஒரு சின்ன விஷயம் நடக்குன்னா பார்வதிக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. பார்வதி, உண்மையை சொல்லு, இந்த பணம் விஜயா தான் வாங்கி கொடுத்தாளா அப்படிங்கிறாங்க. அண்ணன், விஜயாலாம் வாங்கி கொடுக்கலண்ணே, சும்மா சமாளிக்கிறா. விஜயா அங்கே பாரு, இது சாதாரண கதை கிடையாது. அந்த பிள்ளை வீட்டிலேருந்து பணம் வந்ததாக சொல்லி தான் இந்த கடை வச்சுருக்காங்க. அதுபோக வந்து இப்போ வந்து அந்த பிள்ளை வீட்டிலேருந்து வரலைன்னு வரும் பட்சத்தில் நீ கடை வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்பும்படியாக இல்லை அண்ணன், இது பொய்ண்ணே அப்படிங்கிறாங்க. தெரியுதுல்ல? டேய் மனோஜ், உள்ளதை சொல்லு, இல்லை அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி நிற்காரு. அப்போ சுருதி சொல்கிறாங்க, அங்கிள் இவர்கிட்ட ஏன் தெரிஞ்சுக்கணும், இவர் பேங்க் பாஸ்புக் மட்டும் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், எப்படி வந்துச்சு அது வந்துச்சு நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, அது தெரிஞ்சுக்கலாமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம், பேங்க்கில் போய் கேட்டால் சொல்ல போகிறாங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்துச்சு, எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு, எந்த தேதியில் வந்துச்சுன்னு கேட்டால் அவங்க தெளிவாக சொல்ல போகிறாங்க, ரிப்போர்ட்டும் தர போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இன்னுமே என்னடா அவங்ககிட்ட கேள்வி, என்ன பேங்க்கில் போய் தகவல் கேட்க போகிறோம், பலகுரல், நீ அதுக்குள்ளே வேலையை ஆரம்பிம்மா, அது கேளு. அதுக்கப்புறம் யார்கிட்டருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்ச பிறகு இவன் இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமாங்கிறது முடிவை நான் எடுப்பேன் அப்படிங்கிறாரு முத்து. இதை கேட்டால் மனோஜ் ரொம்பவே ஆடி போகிறாரு. உடனே ரவி சொல்கிறாரு, வாசுருதி அவன் ரூமில் வந்து பேங்க் புக்கை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் புக்கை தேட போகிறாங்க. உடனே மனோஜ் வந்து என் பேங்க் புக்கெலாம் யாரும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு, 4 போடுதாரு. போட்ட உடனே எடுக்கக்கூடாதில்ல அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, இது அப்பா பணம் தான், அப்பா பணத்தை வச்சு தான் வந்து அந்த கடையை வச்சேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட எல்லாருமே ரொம்பவே ஷாக்காகிறாங்க. அந்த பாட்டி வராங்க, இல்லை இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லோரும் பேசிட்டீங்க, நான் அமைதிக்காக, என் பையன் பணத்தை வச்சுட்டு நீங்கள் ஏமாற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை விழுக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா வந்து அத்தை விடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் உன்னால் தான் காரணம், முதல்ல ஒன்னியை விழுக்கணும், இவனை வந்து நீ அப்படி வளர்த்துருக்க, அதுபோக அந்த புள்ள கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கோம், அந்த கேப்பில் பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட சொல்லுது அவனுக்கு 2வது கல்யாணம் முடிக்கணும், பொண்ணு இருந்தால் பாருங்கள் அப்படின்னு முடங்கிக்கிட்டு இருக்கேன்னு. உன்னெல்லாம் சரியாக அவங்க அப்பனாத்தா வந்து சின்ன வயசில் வெளுத்துருந்தாங்கன்னா நீ இவ்வளோ சேட்டை பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி வெளுன்னு வெளுக்காங்க. அத்தைன்னு ஓடிட்டு சாடிட்டும் கிடக்காங்க. எங்கே பிடிங்க அப்படிங்கிறாங்க அண்ணாமலையை. உடனே அண்ணாமலை சொல்லிட்டாங்க, நான் சொன்னால் கேட்க மாட்டேன், எங்கள் அம்மாக்கிட்ட பூசை வாங்கு, அப்படியே திருந்து அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.